இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாவட்ட கழக பகுதி செயலாளர் அவர்களே, நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எதுக்கு பெரம்பூர்ல சென்னையில முதல் மீட்டிங்? தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பணி நேற்று கொடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பாளர்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் நேரடியா பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நான் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து, அந்த மாவட்டங்களில் சென்னைக்கான பொறுப்பு தலைவருடைய கட்டளை, பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல், சென்னையுடைய வெற்றியை எப்படி தலைவர்கிட்ட நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்க போறோங்கிற ஒரு முதல் பணியை நேற்றிலிருந்து தலைவர் எனக்கு முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுடைய பணியை மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். இந்த குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 உறுப்பினர்களை சேர்த்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. எந்த விதமான பொருளாதார பின்புலம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் கூட இங்க மாவட்ட செயலாளர். நமக்குள்ள சாதி கிடையாது, மதம் கிடையாது, ஆண் பெண்கின்ற பிரிவு கிடையாது. அப்படி ஒரு அழகான கட்சி. ஏன் முதல்ல பெரம்பூர்ல மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் கூட்டம்? அண்ணா நான் அதிகமா படம் பார்த்ததில்ல, ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்ப கூட சொன்னாரு பிகில். பிகில் ஒரு கேரக்டர் பிடிக்குமே, என்ன கேரக்டர் உங்களுக்கு? அதுக்குதான் வர. அதுல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு காரில் அமைதியா போகும். கரெக்டா? அமைதியா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்லுவார், அண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சுட்டாங்கண்ணா, நம்ம ஏரியாலே அடிச்சுட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்ப சொல்லுவாரு, வண்டி அவங்க இடத்துக்கே ஓட்டு. அப்ப திருப்பி அந்த டிரைவர் சொல்றாரு, அண்ணா நம்ம தனியா போறோம்னா யாருமே கூட இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இருட்டனில் நீதி மறையட்டுமே, தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்கார். அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து அப்படி ஒரு வில்லன் வருவார், நம்ம முக ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல ஒரு புள்ள நிக்கும், இப்ப இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்கிட்டாருண்ணா தனியா அப்ப கரெக்டா அந்த கார் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்துல அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு வீடு வீடா போய், எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பையை வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர், முதல்ல வடச்சென்னையில இறங்கணும். எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு ரோட்ல ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது.
நீ இந்த தேர்தலை தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலே உன்னை இறக்குறேன் பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவெடுத்துட்டாரு. அதுக்கு தான் சொன்னாரு, 1962 இருந்து சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு, திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமா நிக்க மாட்டாங்க, ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்குதான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இல்லைங்க, அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட்மாஸ்டர் BS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ, அண்ணன் பேசும்போது பாருங்க, வட சென்னையோட பாச பேச ஆரம்பிச்சாரு. நமக்குலாம் அந்த பாச புரியாது. பொதுச்செயலாளர் பாச சொன்னாங்க, நீங்க உத்தரவு கொடுன்னு நான் பாத்துக்கிறேன்னா சேகர் பாபு புரியும், பாத்துக்கிறேன்னா என்ன மீனிங் அப்படின்னு. நம்ம அறவழியில தான் போறோம். நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதே பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம வேஸ் பாபனுக்கு தெரியும். ஏன்னா வட சென்னைனாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தை திமுக உருவாகிருச்சு. வட சென்னை மக்கள்னாலே ஒரு அன்பு மிகுந்த பாசம் மிகுந்த ஒரு மக்கள். அப்படி ஓடி வரும்போதே கட்டிப்பிடிப்பாங்க. இங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, எல்லாம் தொழிலாளிகள், எல்லாம் உழைப்பாளிகள். அதனால திமுக எப்பயுமே இந்த பிரிச்சு விடுற வேலை எல்லாம் இங்க செய்ய முடியாது. ஆனா அந்த வட சென்னை வேலை எப்படி இருக்கு இன்னைக்கு? எல்லாமே மேக்சிமம் சேரிகள். மழை பெஞ்சா வெளியே வர முடியாது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு மருத்துவமனைக்குள்ள போக முடியாது. மழை பெஞ்சிச்சு 70க்குள்ள, உடனே கலைஞர் ஓடி வந்தார், வேட்டி தூக்கிட்டு. நானும் உங்கள ஒரு ஆள் தான். எங்கிருந்து? கோபாலபுரத்துல இருந்து ஓடி வருவார். நம்மளும் என்ன நம்பணும்? ஆமாமா, நமக்காக முதலமைச்சர் ஓடி வராரு வட சென்னை நோக்கி வேட்டி கட்டிக்கிட்டு. சரி போச்சு, நமக்காக நம்பணும். திருப்பி 2010 அவருடைய மகன் வந்தார், ஸ்டாலின் வந்தாரு, அவரும் வேட்டி கட்டினாரு. 21 வந்துச்சு, வேட்டியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா ஷூட்டிங் எல்லாம் போட்டு, கேமரா எல்லாம் போட்டு, ஒரு கோட் ஷூட் போட்டு வந்துட்டார். சரி, அவரு தான் வந்தான்னு பார்த்தா அவர் பையன் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டிஷர்ட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேமராக்காரர் என்ன பண்ணிட்டான், அவர் என்ன டைப் பண்றாருன்னு வெளியே காமிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் ஆனே ஆகல. கம்ப்யூட்டர் ஆணையமா டைப் படிச்ச துணை முதலமைச்சர் எல்லாம் இங்க நமக்காக துணை முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வரேங்க. அப்ப உடனே வட சென்னையில ஜெயிக்க முடியுமா, சென்னையில ஜெயிக்க முடியுமா? நான் அண்ணன் கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு அரசியல்? ஐயோ, திமுக பெரிய கூட்டணியா இருக்குப்பா, 13 கட்சி இருக்கு, இன்னொரு 10 கட்சி ரெடி ஆயிட்டு இருக்கு, குட்டி குட்டி கட்சி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வேணா இந்த கட்சி ஆரம்பிச்சவங்களும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 10 நாள் யூடியூப்ல எங்க தலைவரை திட்டுங்க. நேரா கூப்பிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க, செம்ம பேக்கேஜ் கிடைக்கும்.
அப்படி 1 கோடியில ஆரம்பிச்சு 100 கோடி 200 கோடி 300 கோடி. இதே தேசிய கட்சியா இருந்தா 200 கோடி. அதெல்லாம் ஆல்ரெடி செட்டில் 6 மாசத்துக்கு முன்னாடி. சோ பேக்கேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பேக்கேஜ் கட்சிங்களா எப்படி இருக்குன்னா, ஷேர் ஆட்டோ கட்சிங்களா, வைகோ அவர்கள் பேசுவார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தமிழ இனத்தின் மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா? இந்த கலைஞர் குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் உதயநிதி தான் அடுத்த தமிழகத்தின் திராவிடத்தின் வாரிசு. இந்த வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம். இந்த 10 வருஷமா இன்னும் திமுக நம்ம பிரச்சாரம் பண்ணவே வேண்டாம். வைகோ அவர்கள் இந்த திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வீடியோ எடுத்து போடுவோம். அடுத்தது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தொண்டர்களுடைய கனவு என்ன? அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த குடும்பம் தீய சக்தியை தூக்கி எறியணும். இதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா? இன்னைக்கு எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? என்ன திமுக என்ன சொன்னாங்க 2016ல? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, என்ன சொன்னாங்க? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா? கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? வடிவேலு சொல்லி மு.க. ஸ்டாலின் சிரிக்கிறார் அதை பார்த்து. நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. இதை பார்க்கும் பொழுது அப்ப இந்த கூட்டணி எல்லாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? இந்த 13 பேர்ல இருக்கவங்க சில பேர் நல்லவங்களா இருக்கலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் மேல பெரிய விமர்சனம் வைக்க முடியாது. இன்னும் கடைசியில் அவர் நம்மள திட்டிட்டு இருக்காரு, நடிகர்கள் அரசு ஆள முடியுமா, நடிகர்கள் ஆட்சி பண்ண முடியுமா? அது நம்ம கிடையாது, உதயநிதி பா சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கடைசியில என்ன கூட்டிட்டு இங்க நிக்க வச்சுட்டீங்க, அடுத்த உதயநிதி முதலமைச்சர் ஆகிறீங்க தெரியுது அப்படின்னு அவன் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது. நம்மளுடைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போட்ட முதற்கொண்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் அதுக்கு மேல, அங்க ஒரு 4 பேர் டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நேத்து கூட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் என்கிட்ட பேசினார். இப்ப கரண்ட் இருக்கிறவர், ஒரு 8 வயசு பொண்ணு, சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு, அப்பா ஏன்பா கவலைப்படுறீங்க, மே மாசம் அண்ணன் முதலமைச்சர் ஆனவனே படம் ரிலீஸ் ஆக போகுது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கு தெரியணும்? அப்ப கேக்குதான், அப்பா அம்மா டிவிகேல தலைவருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்குப்பா போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் இபிஎஸ் தான் கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் முக்கியமா இபிஎஸ் முக்கியமான்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. உடனே மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் சொல்றாப்ல, நீதாமா எனக்கு உலகமே. அப்ப சத்தியம் கொடுப்பா, இந்த தாட்டி நீ தான் எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு. நம்மள பார்த்து பிஎல்ஏ மீட்டிங் இருக்கா, மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. இங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கான மெம்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இதுதான் கள அரசியல் யதார்த்தம். இன்னொன்னு அதிமுக அப்படி இருக்கு, இந்த பாருங்க, முக்கியமான தலைவர்கள் அண்ணன் வி.எஸ். பாபு அண்ணன் ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் சொல்லல, ஆனா அவரை போய் சொல்லக்கூடாது. அதிமுகவுடைய கரண்ட் மாவட்ட செயலர் அவர் அங்கிருந்து வெளியே ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்குன்னா, கொளத்தூர் தொகுதியில கடினமா ஒர்க் பண்ணிருக்காரு 6 மாசம். கடினமா அங்க பூத் லெவல் மீட்டிங் போறது, பகுதி மீட்டிங் போறதுன்னு பயங்கரமா மீட்டிங் போட்டு அங்கிருந்து ஆர்கே சுத்திட்டு வந்திருக்காரு. திடீர்னு தலைமையில இருந்து ஒரு கால், இல்லண்ணே கொஞ்சம் கொளத்தூர் பக்கம் போவாதீங்கண்ணே. அவர் புரியல, ஏன் கொளத்தூர் பக்கம் போக கூடாது? அதுதான் திமுக அதிமுக செட்டிங். ஏன் முதலமைச்சர் அவர் கொளத்தூருக்குள்ள போனா என்ன, முதலமைச்சருக்கு ஓட்டு கம்மியாயிடும். அந்த ஒரு செகண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு கடைசியில என்னையும் பொதுச்செயலாளரையும் பார்த்தாரு. அண்ணே நான் வரத்துக்கு ரெடி, 40 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த வட மாவட்ட சென்னையுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா இருந்துட்டேன்.
ஒன்னே ஒண்ணு, திமுகவோட நீங்க ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணீங்களான்னு கேட்டார். எங்க தலைவர் டெல்லியிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணல. திமுக தீய சக்தியை எம்ஜிஆருக்கு அப்புறம் அழிக்க வந்தவர். இங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல. ஃப்ரீயா வாங்கன்னு பொதுச்செயலாளர் சொன்னார். அடுத்த செகண்டே வந்துட்டார். வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுக்குதான் சொன்னேன், அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வெயிட்டிங் அடுத்தது உங்களுக்கு. அவரை முதல் பேஸ் பண்ணுங்க. அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சட்டசபையில பாருங்க, சட்டசபை நடந்துட்டே இருக்கு, விவசாய பட்ஜெட் போயிட்டு இருக்கு. அதுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தூங்கிட்டு இருந்தார், அதை விட்டுருங்க, அது பாட்டிக்கு அவர் தூங்கிட்டு இருக்கட்டும் ஓரமா. நேத்து ஓபிஎஸ் அணியோடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணுமா? என்ன ஒரு அநியாயம்! அடுத்த ஓபிஎஸ் விக்கெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒருத்தர் ஓபிஎஸ் இந்த பக்கம் திமுக பக்கம் போறார், முன்னாள் முதலமைச்சர், இன்னொருத்தர் டெல்லி பக்கம் செட்டில் ஆயிட்டார். அப்ப நமக்கு களம் எவ்வளவு ஓபன். எந்த அளவிற்கு களம் நமக்கு ஓபனா இருக்கு பாருங்க. நீங்க நினைக்கலாம் 13 கட்சி, இந்த பக்கம் 10 கட்சி, எல்லாமே பொருந்தாத கட்சி. அதிமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்களே அவர் முதலமைச்சர் வைப்பான்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. பிஜேபி இருக்கவங்க சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. திமுக பொருந்தாத கூட்டணி. எப்பையும் தேர்தல் ஒரு தலைவரை நோக்கி தான் தேர்தலே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லீடர். 2 தலைவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. நம்ம தலைவருக்கு 51 52 வயசு தான். அடுத்த 40 வருஷம் ஆளக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுக்கு தான் அடுத்த தமிழ்நாட்டில். அதை நம்ம நம்பணும். முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த வட சென்னையில அண்ணன் கிட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா, பேசும்போது ஒன்று சொல்லுவார். எப்பயாச்சும் கேட்போம், அண்ணா நீங்கெல்லாம் தொகுதின்னா எங்கன்னா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன் கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில அதிகமான வறுமை வட சென்னையில இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால. தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அதை உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் இங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார் நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி பேசி முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம்.
அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திரும்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னா நம்மளோட தலைவர் விஜய் அவர்கள் தான். யாரு கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, யார் கேண்டிடேட் போட்டாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் என்னது? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி, எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்ததில்லை. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நம்ம அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், பிஎம்ஏல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அப்ப சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, சிவானா சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களோட சேர்ந்து, உங்களோட இணைந்து, உங்களோட நைட்டு பகல் உங்களோட தூங்கி, இதுக்குதான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சோ இதை நம்ம 60 நாள் கரெக்டா இருந்து சென்னையில் இருக்க 16 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். 16 தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் சைவர்கள் கூட பிரச்சாரம். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சிவாவோட லக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருச்சு. இங்க இருந்து பொதுச்செயலாளர் கரெக்டா நோட்ஸ் போட்டார். அதை எதுக்காக போட்டாருன்னு தெரியல அண்ணன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தீர்மானம் சொல்லிட்டோம். தீர்மானத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரு? அந்த தீர்மானத்தை வழிமொழிய இல்ல அலோ பண்ண என்னப்பா பொதுச்செயலாளர் மேல நிறைய பேசுறீங்க. அண்ணன் சிவா சாரா நீங்க பேசலாம் என்ன வேணாலும். பொதுச்செயலாளர் அதை இந்த தீர்மானத்தை இந்த அவையில கொண்டு வந்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களோட சேர போறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.